ஸோ சம்மர்ஸ்லாமோட கடைசி ரா வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. ஸோ அதில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துடலாம். ஸோ பெரிய கண்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறேன். பெரிய கண்டா நம்ம வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறேன். டபிள்யூ உங்களுக்கு என்ன தாண்டா ஆச்சுன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருந்துருந்துச்சு. இவ்வளோ நாள் ராவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த 2 வாரமாக ராவை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு உழப்பி சொதப்புறானுங்கன்னு தான் சொல்லணும். போன வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துருந்துச்சு. அதுக்கு இது எவ்வளோ தேவலைன்ற மாதிரி தான் இருந்தாலும் பட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜான கேட்டகிரியில் தான் வைக்க முடியும். என்னடா இவனுங்க இப்படி பண்ணியிருக்கானுங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த சம்மர் ஸ்லாமோட கடைசி ரான் வந்தனால ஸோ ஃபுல்லாக பேக்கேஜ் விக்னெட்டுன்ற மாதிரி வச்சு தள்ளிட்டானுங்க. எப்பயும் போல் இவனுங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூன்னு நிறையா வச்சானுங்க. ஸோ ரெக்கோல் ராட்ரிகேஸ்க்கு ஒரு வீடியோ பேக்கேஜ், ஸோ சம்மர் ஸ்லாம் நடக்குதுல்ல அதுக்கு ஒரு வீடியோ பேக்கேஜ், செலிபிரிட்டிஸை கொண்டு வந்து ஸோ அதை வேற வந்து பார்த்தோன்னா தேவையில்லாமல் அவனுங்களை வேற காட்டி, அது மட்டும் இல்லாமல் சேட் கேபிளுக்கு வீடியோ பேக்கேஜ், யூஎஸ் கைக்கு போட்டிருந்தானுங்க. அண்ட் ஆல்சோ ஹெல் செல்லோட வீடியோ பேக்கேஜ் போட்டிருந்தாங்க. சரி ரைட், நானும் பேப்பர் திரும்ப கொண்டு வருவானுங்கன்னு பார்த்தா அது கடைசியாக ப்ராக் லெஸ்னர் வர்சஸ் ஒபாஃபெமேக்கான ஃபியூடப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி விட்டானுங்க. இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பேக்கேஜ், விக்னெட்டு, ஆடு வேறு இதில். சரி ரைட், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ரா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருந்தானு என்ன ஆச்சுன்ற மாதிரி தான் கேட்கணும் போல் இருந்துச்சு. புலம்பணும்னு நினச்சா 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஓட்டணும். சரி நம்ம ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க காமிச்சிடலாம். ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒபாஃபெமே அண்ட் ஆல்சோ ப்ராக் லெஸ்னருடைய வெயிட்டிங் செக்மெண்ட் தான். இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா வராரு. ட்ரிபிள் ஹெச் வந்து நம்ம ஒபாஃபெமையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் தான் ஹோஸ்ட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா, அதனால ட்ரிபிள் ஹெச்சே வந்து பார்த்தீங்கன்னா வராரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பண்ணி 302 லிம்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால்குலேட் பண்ணிட்டாங்க. ப்ராக் லெஸ்னரை கூப்பிட்றாங்க. பட் இருந்தாலும் ப்ராக் லெஸ்னர் அஃபிஷியலாக ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டார். ஏன்னா ஹெல்ன செல் போட்டு உனக்கு நடுவில் ரிங்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. ப்ராக் லெஸ்னர் வரமாட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். மறுபடியும் என்ன பண்ணுறானுங்கன்னா ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. அதுக்கு பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெயிட்டிங் பண்ணிட்டேன் ப்ராக் லெஸ்னரை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 303 லிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு, ஒரு லிம் அதிகமாகவே இருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹெமன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுவார். இந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிருது. அண்ட் ஆல்சோ செக்யூரிட்டி கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. வழக்கம் போல் என்ன நடக்குதுன்னா ஒபாஃபெமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு பொழந்துறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நம்ம ப்ராக் லெஸ்னர் ரிங்குக்கு வெளியே இருக்காரு, சாரி கேஜுக்கு வெளியே இருக்காரு, ஒபாஃபெமே உள்ளே இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணி மிடில் ஃபிங்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒபாஃபெமே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே போட்டு பொழந்துறாரு. உடனே ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, சம்மர் ஸ்லாமில் உன்னை முடிச்சு விட்டுறன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அவர் கெட்ட வார்த்தையில தான் சொல்லியிருப்பார், நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம பிரான் பிரேக்கர், ஆஸ்டின் தியரி வர்சஸ் ஓட்டிஸ் அகிரா தொசாவுக்கான டாக் டீம் மேட்ச் மாதிரி நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் ரொம்ப க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஓட்டிஸை போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல மேக்ஸின் டியூப்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அதில் மேக்ஸின் டியூப்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அம்மா கொஞ்சம் ஓவராக தான் கைஸ் ஆடுது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கிற லிவ் மார்க்னே எதுவும் சொல்கிறதுல உனக்கு என்னம்மா பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்குது. மேக்ஸின் டியூப்ரியோட ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்படலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா, அவங்க மேண்டி ரோஸை போட்டிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நீங்களாம் அவங்களுக்கு லெவலுக்கு கூட நிற்க முடியாது. அந்த ஸ்டோரியில் என்னோட ட்விஸ்ட்டில் கடைசியாக மேண்டி ரோஸை கொண்டு வாங்கடா, அப்போ தான் சூப்பராக இருக்குன்ற மாதிரி இருக்குது. சத்தியமாக கொண்டு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால இவனுக்கு பயங்கரமாக அட்டாக் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போயிறாரு. ஸோ ஒரு அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோல் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஆல்சோ யூஎஸ்கோயோட விக்னர் பார்த்தீங்கன்னா யாராகுது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கோ என்ன சொல்கிறாங்கன்னா, லிவ் மார்கன் ஒன்று கிரேட்டஸ்ட் உமன் சாம்பியன்லாம் கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ G1 ஈவென்ட்ஸ் வர்சஸ் ரூசேவுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. G1 ஈவென்ட்ஸ் ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. அண்ட் ஆல்சோ ஜோ என்ட்ரி அண்ட் ஆல்சோ டான் ஹூசனோட கான்செப்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா போது, இது நல்லா போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாக்ஸிங் சாம்பியன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாரு, ரியான் கார்சியா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ணி விட்டுருப்பாங்க. அவர் வந்து ஜட்மெண்ட்டுக்கு சாதகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோ என்ட்ரி, டான் ஹூசனை போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டுறாரு. மினி ஹூசனில் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டுறாருன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக ஜட்மெண்ட் கைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விக்னர் பார்த்தீங்கன்னா யாராவது 1 செகண்ட் பிக் கேஷை வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ராவில் வந்து அவர் இருப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஏதம் பேஜ் வந்து நம்ம ரேமஸ்டூடியோக்கான மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேமஸ்டூடியோட 619 நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கோட கவரை தூக்கி மறைப்பார். பார்த்தீங்களா, கிரியேட்டிவிட்டி பீக்கில் இருக்காங்க. இதுக்கப்புறம் லிவ் மார்கனுமே ஒரு விக்னர் பார்த்தீங்கன்னா ஏர் பண்ணுறாங்க. இதில் லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் விமன் சாம்பியன், யார் சொன்னாலும் சொல்லலாட்டி நான் தான் சாம்பியன், அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்மர்ஸ்லாமில் ப்ரூவ் பண்ணுவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆடம் பேஸ் கிட்ட போய் சொல்கிறாரு, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் மோனிஸ் ஆன போல் மேட்ச்ன்ற மாதிரி புக் பண்ணுங்க எனக்கும் டாமினிக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இதை பற்றி சின்ன ஷார்ட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் நான் 1 செகண்ட் சொல்கிறேன். இதை பற்றி இது மாதிரி ஒரு ஸ்டிபுலேஷன் டபிள்யூல இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. பட் ஆன போல்ன்ற மாதிரி ஸ்டிபுலேஷன் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு தோரண மாதிரி ரிங் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி விட்டு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டோ ஸ்டிக், ஸ்டீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் அந்த மேட்ச்சில் யூஸ் பண்ண முடியும். மற்றபடி வேறு ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிச்சிருவாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. ஸோ நம்ம பேலியும் அலெக்சா பிளஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரா விமன் சாம்பியன்ஷிப்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கெண்டோ ஸ்டிங்கை தொங்க வந்துருப்பாங்க. அந்த ஸ்டீல்
கேஜ் வச்சு ஸ்டீல் சேர் வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சப் பண்ணியிருப்பாங்க. ஹியூமன் மோனிஸ்னா மணி தான். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெண்டோ ஸ்டிக் ஸ்டீல் சேருக்கு பதிலாக கேஷை வந்து பார்த்தீங்கன்னா தொங்க விடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற மாதிரியோ எதுவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டபிள்யூடபிள்யூமே இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. லேட்டர்லாம் நமக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ChatGPTயே தெரிலன்னு. ஸோ நான் எங்கே போக. இதுக்கப்புறமா ஊசோஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஊசோஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலோசிக்கோவை வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறாரு. இன்டர்ஃபென்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சோலோசிக்கோட கேரக்டர் நல்லாவே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா LA Knight வந்து பார்த்தீங்கன்னா வராரு. LA Knight வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சம்மர்ஸ்லாமில் பார்த்துக்கிட்டேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. பட் இருந்தாலும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான பிராவலுமே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. லேட்டரில் ஜேக்கப் ஃபோர்ட் ஆட் ஆகிறாரு. அண்ட் ஆல்சோ ராய்ஸ் கீஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. இவங்களுக்கான பிராவல் போகுது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா LA Knight சோலோசிக்கோ ராய்ஸ் கீஸோட கைகளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓங்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சால்ட் அவங்களோட டைட்டில் ரெகுல் ராட்ரிகஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. மேட்ச்க்கு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுல் ராட்ரிகஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மேட்சோட ஸ்டார்டிங்கில் இவங்க இது ஸ்கிரிப்டாகவே பண்ணுறானுங்கன்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஆல்ரெடி லைரா வெல்கரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சோட கிக் ஆஃப்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிருந்துச்சு. மேபி ஸ்லிப்பாக பண்ணிட்டானுங்களா ஒரு மேட்ச் சரி தொடர்ந்து இப்படி 2 மேட்ச் ஆட நடக்கும்ன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் ஜட்மெண்ட்டோட இன்டர்ஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ராக்சன் பெரஸ் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை காப்பாற்றுறதுக்கு வரும். யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. லைட்டாக லிவ் மார்கன் மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கும். மேட்சோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நான் சால்ருக்கா ரிட்டைன் பண்ணிடுவாங்கன்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் நம்ம ரெகுல் ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க WWE. ரெகுல் ராட்ரிகஸ் நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது அவங்களுக்கு மெயின் ராஸ்டரில் ஃபர்ஸ்ட் சாம்பியன். ரெகுல் ராட்ரிகஸ்க்கு WWE மெயின் ராஸ்டரில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பு. ரெகுல் ராட்ரிகஸ் ஸோ வேர்ல்டு டைட்டில் நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஸோ இப்போ மிட் கார்ட் லெவல் ஆக்கி ஃபைனலாக மிட் கார்ட் சாம்பியன்ஷிப்பாச்சும் கொடுத்தானுன்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும். எனக்கு ரெகுல் ராட்ரிகஸ் சாம்பியன் ஆனது ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேர்ல்ட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. ரோமன் ரெயின்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் செத்ரான்ஸை பயங்கரமாகவே கழுவி ஊத்துறாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு. செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஸ்டார், நான் தான் மணி மேக்கர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங்கில் இருக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் என்னோட பெட்டரான ஆள்லாம் கிடையாது, என்றைக்குமே அவனால் இருக்க முடியாதுன்றதை செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக நான் இருப்பேன்றதை ரோமன் ரெயின்ஸை பார்த்து செத்ரான்ஸ் சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார், அது மட்டும் இல்லாமல் நான் தான் ட்ரூத் சாம்பியன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா விரும்புது, நான் வந்து உன்னை பீட் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேப்ஷன் பண்ணுறாருன்னா WrestleMania 33 நீ எப்பயுமே மறக்கக்கூடாது, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் முதுகில் குத்தி நான் கேஷின் பண்ணேன், அதை மறந்துடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல உன் ஃபேமிலிலாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அழுக வச்சேன்ல ஞாபகம் இருக்கான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. இதே மொமெண்ட்டாக நான் ரீக்ரியேட் பண்ணுவேன், சம்மர்ஸ்லாம்லேயே உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன், நான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு பார்க்க போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவனோட கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தோத்தாங்கோலி, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஃப்ராடு, இது மட்டும் இல்லாமல் செத்ரான்ஸோட பீச்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருப்பாரு. இதோட ரோமன் ரெயின்ஸ்க்கு பயங்கரமாகவே ஃபியூரியஸாக நம்ம செத்ரான்ஸை போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணாரு. சூப்பர்மேன் பஞ்ச் ஸ்பியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிங்கு கீழே போயிடுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சேர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பார்க்கறது. பட் இருந்தாலும் செத்ரான்ஸ் அதை ஒரு கிரப் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஸோ இந்த செக்மெண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இதுதான் இந்த வாரம் ரால வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ மேலோட்டமாக தான் சொன்னேன், ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக எலாபரேட்டாக போக வேணாம், ஏன்னா இதுக்கப்புறமா சம்மர்ஸ்லாமோட வீடியோஸும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்டேட் வீடியோவும் கான்சிக்யூட்டிவாக வருங்க. நம்ம சேனலில் வந்து ஸ்டே பண்ணிடுங்க, இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்க நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.